ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம பாஸ்தா செய்யணும். 2 விதமான பாஸ்தா பொட்டிகளில் வச்சுது வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க நம்ம சமைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், இப்போ வந்து நம்ம 2 சட்டி எடுத்துக்கிட்டோம். ஒரு இதில் வச்சுப்போம். தண்ணி எடுத்துக்கிட்டோம், அதை ஊற்றக்கூடாது. இப்போ காய்ஸ், இப்போ வந்து நம்ம சட்டி எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டோம். இது வந்து கொதிச்சு வந்தோடனே பாஸ்தாவை போட போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 பாஸ்தாவை தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். வாங்க கைஸ், பாஸ்தா கொட்டிக்கலாம். கைஸ், இப்போ வந்து இந்த தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம பாஸ்தா கொட்டிக்கலாம். கைஸ், இது வந்து இந்த பாஸ்தா, இது வந்து சீஸ், இது வந்து அந்த காரமான பாஸ்தா. கைஸ் பாருங்க, ரொம்ப அருமையாக வேக போகுது. காய்ஸ், மசாலா கொட்டிப்போம். இந்த மசாலா வந்து சீஸ் மசாலான்னு சொல்லுவாங்க. நம்ம கொட்டிக்கலாம். இப்போ பாருங்க, கிண்டி விட்டுக்கோங்க லைட்டாக. அப்போ தான் அந்த மசாலா வந்துட்டு அந்த இதில் இறங்கும். காய்ஸ், நம்ம வந்து மசாலா கொட்டிக்கலாம். இந்த இருக்கும் விட்டுக்கலாம். இது வந்து நீங்க செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். காய்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ண மாட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாதான் நாங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வர முடியும். அதனால சப்போர்ட் கொடுங்க. காய்ஸ், இப்போ வந்து நம்ம செஞ்சுட்டோம். பாருங்க, இது வந்து எப்படி செஞ்சோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க, இப்போ வந்து நம்ம தம்பிக்கு தான் நம்ம டேஸ்ட் கொடுக்க போகிறோம். எது நல்லா இருக்குன்னு சொன்னோம். சாப்பிட்டியா? எது நல்லா இருந்துச்சு? கைஸ், இந்த ஒயிட் தான் நல்லா இருந்ததா, ஏன்னா அதில் சீஸ் இருந்தது. சீஸ் தான் அவனுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. பாய்.